மனசு கேட்காது, பெற்றவங்க நாங்க, நீங்க கிளம்பி போயிருங்க இந்த ஊரை விட்டு. நீங்க இருந்தீங்கன்னா உங்களை இந்த அரசு என்ன செஞ்சிருவான், நாளைக்கு தூக்கிலிட்டுருவோம் உங்களை, நீங்க போயிருங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள். எங்கே போவது என்று சொல்லி வெளியாகுவாங்க. அப்பதான் அவர்களுக்கு ஒரு குகை தெரிகிறது. யார் கண்ணுக்கும் தெரியாமல் அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்காங்க. யார் கண்ணுக்கும் தெரியல, அந்த குகைக்குள்ள போய் மறைஞ்சிருக்காங்க. எப்படி என்று சொன்னால் அந்த குகை இன்றைய வரைக்கும் இன்னைக்கு இருக்குது. ஜோர்டான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில, அந்த சுற்று வட்டார பகுதியில இன்றைக்கும் அந்த குகை இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த குகையில் என்ன செய்யறாங்க, போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒளிஞ்ச சம்பவத்தை அல்லாஹ் அழகான முறையில சொல்லி காண்பிப்பான். காலையில சூரியன் உதிக்கும், ஆனா அவங்க மேல அந்த சூரியன் படாது. அல்லாஹ் அவ்வாறு அவங்களுக்கு ஒரு செட்டப், அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த காலையில சூரியன் உதிக்கும் பொழுது அவங்க மேல அந்த சூரியன் படாது. அவங்களை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வலது இடது என்று சொல்லி அல்லாஹ் புரட்டி புரட்டி வைத்தான். எப்படி அவங்களுக்கு வசதியா இருக்குமோ அந்த மாதிரி அல்லாஹ் அவர்களை புரட்டி கொடுக்க வைத்தான். அவர்கள் இன்னும் அல்லாஹ் அதை அழகுறப்படுத்தி இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களை கண்களை விழித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். கண்ணை விழித்துக் கொண்டுதான் இருக்கும், ஆனா அவங்க தூங்குறாங்க. யாராவது அந்த சைடு போனாங்கன்னா, அந்த பக்கம் பார்த்தாங்கன்னா கண்ணு முடிச்சுட்டு தான் இருக்கும், அவங்க தூங்குற மாதிரியே தெரியாது, ஆனா அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களோடு ஒரு நாய். இன்றைக்கு நம்ம வீடுகள்ல எல்லாம் சில வீடுகள்ல பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு நாயை நான் 2 கைகளையும் விரித்தவாறு அங்க முன்னாடி காவலுக்கு வைத்த மாதிரி அல்லாஹ் நிற்க வைத்திருக்கிறான். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நபியே நீங்க மட்டும் அந்த நாயை பார்த்திருந்தீங்கன்னா மிரண்டு போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு அது பார்ப்பதற்கு கொடூரமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாயை நிப்பாட்டி வைத்திருந்தான் அல்லாஹ். அவர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து வைத்திருந்தான். ஒரு கட்டம் வருகிறது, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முழிப்பேடை செய்கிறான். அல்லாஹ் அவரை எழுப்புகிறான். அதில் ஒருவரை அல்லாஹ் எழுப்புகிறான். அவர் எழுந்து கேட்கிறாரு, قال قائل منهم كم لبثتم, எத்தனை நாள் நம்ம இங்க தூங்கி இருப்போம்பா? அவர் கேட்கிறார், நீ எத்தனை நாளுக்கு தூங்கி இருப்ப? அவர் சொல்றாரு, ஒரு நாள் இல்ல ஒரு பாதி நாள். இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம தூங்குனது அல்லாஹ் தான் அறிஞ்சவன், நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லிடுறாரு. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு வெள்ளி காசு அவங்களுக்கு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு நீ என்ன பண்ண, பட்டணம் மதீனாக்கு நகரத்துக்கு போங்க, சிட்டிக்கு போய் என்ன செய்ய, போய் நமக்கு தேவைப்பட்ட சாப்பாடுகளை வாங்கிட்டு வாங்க, உணவு பண்டங்களை எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டளை வருது, யாருக்கும் தெரியாம போகணும், இவங்க தான் என்று சொல்லி தெரிஞ்சிடக்கூடாது. மாறு வேடத்துல போறாங்க. மாறு வேடத்துல ஒரே ஒரு ஆள் வெளியே போறாரு. போய் இந்த பட்டணத்துல அந்த வெள்ளி காசை கொடுத்து உணவை கேட்கிறாரு. அந்த கடைக்காரர் அப்படியே ஆடி போயிடணும். எங்க இருந்தியா நீ வர, இது என்ன காசு, என்ன காசு இது, இது வந்து ஒரு பணமாக மதிக்கப்படுதா தெரியலையே, நான் பார்த்தது இல்லையே என்று சொல்லி ஆடி போறாரு. ஒரு வெள்ளி காசு வச்சிருந்தேன். அங்கேருந்து ஒரு முதியவர் வராரு. அந்த காசை வாங்கி பார்த்துட்டு, இது 300 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் என்ன செஞ்சிருந்தான், இந்த நகரத்தை ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் காலகட்டத்தில் இருந்த ஒரு காரியம். இதை நீங்க இப்ப எப்படி எடுத்துட்டு வரீங்க, நீங்க யாருக்கு கேட்டோன்னு அந்த இளைஞர் என்ன செய்யறாருன்னா, அவரை பார்த்து நீங்க இப்ப இந்த ஊர்ல எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் இருக்கிறோம், ஒரு நல்ல ஆட்சியாளர் எங்களுக்கு, நாங்கள் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவனாக இருக்கிறோம். அப்ப இந்த இளைஞருக்கு உள்ள ஒரு மாதிரியா பதட்டம் ஆரம்பிக்குது. உடனே நேரா போறாரு அந்த குகையை நோக்கி. உள்ளே சென்று, யாரும் வெளியே வந்துடாதீங்க, நம்மளை பத்தி வெளியே தெரிஞ்சிருச்சு, நம்மளை பத்தி கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு, நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப நம்ம வெளியே போனா நமக்கு ஆபத்து, உள்ளேயே இருந்துக்கிறோம். மீண்டும் அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தான். மீண்டும் அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தான். ஆனால் அந்த ஆட்சியாளர் நல்ல ஆட்சியாளர் வந்து அந்த மக்கள் எல்லாம் அந்த குகையை சுற்றி நிற்கிறார்கள். அப்போ அல்லாஹ் ஒரு வேலை செய்கிறான், அந்த குகையை அடைத்து விடுகிறான். இவங்களும் உள்ள போக முடியாது, அவங்களும் வெளியே வர முடியாது. அப்படி அல்லாஹ் வைத்து விட்டான். இப்ப அவங்க உள்ளே இருக்கிறாங்க, இவங்க வெளியே நிற்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒருத்தர் சொல்றாரு அந்த கூட்டத்துல, அந்த குகைக்கு மேல ஒரு மினாரா கட்டிடுவோமா, இன்னொருத்தர் சொல்றாரு வேணாம், ஒரு கட்டிடத்தை கட்டி மஸ்ஜித் மாதிரி நம்ம கட்டிடுவோம், அதற்கு மேல இப்படியே கட்டப்படுது. அல்லாஹ் கடைசியாக இந்த சம்பவத்தை முடிக்கும் பொழுது அவர்களோட எத்தனை பேர் தெரியுமா? ஒரு சிலர் சொல்றாங்க அவங்க 3 பேரு, 4வதா ஒரு நாய். ஒரு சிலர் சொல்றாங்க அது அவங்க 5 பேரு, அவங்களோட 6வதா நாய். 7 பேரு, 8வதா நாய். ஆனா எத்தனை கணக்குங்கிறது யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி 300 வருஷம் அவங்க அதுக்குள்ள தூங்கி இருக்கிறாங்க. சில விஷயத்துல 309 வருஷம். ஆனா அந்த வருட கணக்கு யாருக்கு தான் உண்மையான சரியான கணக்கு யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ்க்கு தான் தெரியும். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி முடிவுக்கு வருகிறான். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால்,
இவ்வளவு ஒரு நல்ல அல்லாஹ்வை மட்டுமே நம்பி அல்லாஹ்விற்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போனவங்க அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கவில்லையா? அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான். அதிலும் குறிப்பாக வாலிபர்கள், இன்னைக்கு நம்ம வீட்டு வாலிபர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளுடைய மிக முக்கியமான ஒரு அஜெண்டா என்னன்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் கல்வி ரீதியாகவும் சரி வேற எந்த துறையிலும் முன்ன வந்துடக்கூடாது. முஸ்லிம்கள் ஒரு ஐஏஎஸ் என்ன செய்யக்கூடாது, ஒரு அட்வொகேட்டோ வந்துடக்கூடாது. வந்துட்டா என்ன செய்வோம், அவன் வளர்ந்துடும் நம்மளை அடிச்சிடும் என்று சொல்லி இன்னைக்கு புதுசா பல விஷயங்களை கொண்டு வரான். இந்த செல்போன் இருக்குதுல்ல, இது இருக்கக்கூடிய ஒரு கேம் மூலமாகவோ ஒரு படத்தின் மூலமாகவோ ஒரு இசை மூலமாகவோ எப்படியெல்லாம் இந்த வாலிபனுடைய மூளையை மழுங்கடிக்க செய்யணுமோ அவ்வளவு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதற்கெல்லாம் நம்முடைய வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, அடிமையாகி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி என்று நீங்கள் வெளியில ஒரு இளைஞர் வட்டாரத்தை சென்று பார்த்தீங்கன்னா கேள்விப்படலாம். அவ்வளவு அடிமையாகிறாங்க. அவங்க நாட்டுல அந்த அவங்க கொண்டு வர்றாங்கல்ல, அவங்க நாட்டுல இருக்குமோன்னு பார்த்தா கிடையாது. முழுக்க நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்களை டார்கெட் வச்சு என்ன செய்யலாம், அடிச்சுக்கிட்டு இருக்கான். இது தெரியாம இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்களும் கை சேதமான ஒரு நிலை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த செல்போன்ல அவன் என்ன பார்க்கிறான் என்ன செய்யறான்னு தெரியாம அந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் கூவத்தை ஆற்றல் மிகுந்த அவ்வளவு ஒரு முக்கியமான பருவம் என்று சொன்னாலே அந்த பருவத்தை ரொம்ப மோசமாக கழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த இளமை பருவத்தை எப்படி இவர்கள் எல்லாம் கழித்திருக்கிறார்கள். அந்த குகைவாசிகள் சம்பவம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் எனக்கு அடைக்கலம் கொடுப்பான் என்று சொல்லி அவர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கை நமக்கும் வர வேண்டும். அதே மாதிரி நான் சொன்னது அந்த ரக்கீம், அந்த சுருள்களை உடையவர், அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று இன்றைக்கு 1950 கண்டுபிடிச்ச விஷயம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை ஆரம்பத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த வாலிபத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த வாலிபர்களுக்கும் அதே மாதிரி அல்லாஹ்வின் மீது அதிகமான ஒரு நம்பிக்கை வைத்து அவனை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.